T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சந்திரன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். இந்த வருஷம் மீனம் ராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை பின்னோக்கி வந்து வக்கரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி மீண்டும் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். சனி பகவான் வக்கரமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஐப்பசி மாதம் 14 வரை சனி வக்கர காலத்தில் குரு புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆயில்யம் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் பாம்புடைய நட்சத்திரம். ஆதிசேஷன் நட்சத்திரத்தில் ஆயில்யத்தில் குரு பகவான் உச்ச நிலையில் தன்னுடைய 9ஆம் பார்வையால் வக்கர சனி பகவானை பாரு செய்கிறார். விஷ ஜந்துக்கள் தேளு, போரான், நண்டோகுழி, பாம்பு இப்படி அடிக்கடி மக்களுடைய கண்ணுக்கு தெம்படும், கடந்து செல்லும். பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேள்கடி, பூராங்கடி, பாம்பு கடி இப்படி விஷ ஜந்துக்கள் தீண்டவும் செய்யும். அதாவது ஐப்பசி மாதம் 14 வரை. சந்திரன் நட்சத்திரங்கள் 3. இந்த சந்திரன் நட்சத்திரம் நிலம் பூமி ராசியில் 2வது நட்சத்திரமாக முழு 4 பாதங்களும் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம், சொத்துக்கள், பாசன வசதியுடன் சொத்துக்கள் இருக்கும். சந்திர பகவான் நிலவு இரவுல குழு குழு குழுன்னு செல்லக்கூடியவர். தாய் பாசம் உடையவர்கள். அம்மா உங்க மேல பாசமா இருப்பாங்க. அக்கா, தங்கை, சகோதரிகள் உங்க மேல பாசமா இருப்பாங்க. அம்மா மீதும் சகோதரிகள் மீதும் பெண்கள் மீதும் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த பாசமாக இருப்பாங்க. ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் உண்டு. உடல் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் உண்டு. கூட பிறந்த சகோதர உறவுகளும் தந்தையாரிடம் சில கருத்து வேறுபாடுகளும் சந்திர பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். சந்திரனுக்கு சனி எதிர்கிரகம். சந்திர பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி மகாதசை உண்டு. இந்த சனி மகாதசை வரும்போது தான் குடும்ப வாழ்வில் தம்பதியருக்குள் மனைவி மக்களுக்குள் ஒரு பிரச்சனை பிரிஞ்சிருக்கிற மாதிரி, தம்பதியர் ஒற்றுமை குறையிற மாதிரி இந்த சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுகிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அரசியல் செல்வாக்கு, உங்களுக்கு கோஷம் போடுவதற்கு தொண்டர்கள், உங்கள் தொழிலுக்கு உண்மையாக உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள், தொழிலாளிகள் சனி பகவான் மூலம் சந்திர பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. ரிஷபம் ராசியில் 2வது நட்சத்திரமாக ரோகிணி நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக 4 பாதங்களும் அமர்ந்திருக்கிறது. ரிஷபம் ராசிக்கு 11வது வீட்டிலே சனி பகவான் செல்வது ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா கோச்சாரத்தில் ஒரு 30 வருடத்துக்கு பிறகுதான் 11ஆம் இடம் சனி பகவான் வருவார். கோச்சாரத்தில் சனிக்கு உரிய இடம் 3, 6, 10, 11ஆம் இடம். இந்த இடங்களில் வரும்போது தான் மாடி வீடு கட்ட முடியும். பார்த்தீங்கன்னா வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் நிறையா வண்டி வாங்க முடியும். விவசாய நிலம், வீட்டு மனை, தங்க நகைகள் இந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் உயரும். ரிஷபம் ராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு 11வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் போது, அதுவும் 2, 5ஆம் அதிபதி புதன் நட்சத்திரத்திலே சனி வக்கரமாக செல்லும் போது பணப்பெருக்கம் உண்டு. செய்கின்ற தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக நல்ல வருமானம், பண சம்பாத்தியம் உண்டு. புதன் உங்களுக்கு 2ஆம் வீட்டின் அதிபதி. வாக்கால் பேச்சால் தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள், கமிஷன், தரகு, புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், கணக்கு வழக்கு சார்ந்து சினிமா துறையில் நடிகர்கள், நடிகைகள், கதை எழுதக்கூடியவர்கள், புதனுடைய காரக தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய வளர்ச்சி, அதிக லாபம், மக்கள் மத்தியில் புகழ் அடையலாம்.
ரிஷபம் ராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு 11வது வீட்டிலே சனி வக்கரமாக செல்லும்போது மாமனார் மாமியார் வழியில் சிலருக்கு சங்கடங்கள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவு, மாமியார் உங்களுக்கு ஒரு தொல்லையாக இருப்பார், அல்லது நீங்கள் உங்கள் மாமியாருக்கு பயமுறுத்துகிற மாதிரி, தொல்லைப்படுத்துகிற மாதிரி 2026ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை இருப்பீர்கள். அதாவது ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் 24 வரை சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். இந்த சனியுடைய வக்கர காலத்தில் மாமனார் மாமியார் வழியில் திருமணமான ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், பணிவாக நடந்து கொள்ளணும். ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாமன் உறவுகள் நீங்கள் யார மாமன் கூப்பிட்றீங்களோ அந்த உறவுகள் எல்லாமே உங்களுக்கு எதிராக தான் இருக்கும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் கெடுக்கிற சூழ்நிலையை, உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பிரச்சனையை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பாக தான் உங்களுக்கு மாமன் உறவுகள் இருக்கும். சனி பகவான் வக்கரகதியில் புதன் நட்சத்திரத்திலே பின்னோக்கி செல்லும்போது மாமன் உறவுகளிடம், நண்பர்கள், கூட்டாளிகள், சவகாசங்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தாமல் இப்போ நீங்கள் விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா படிப்பு கெட்டு போயிடும். சனி வக்கரமாக புதன் நட்சத்திரத்திலே பின்னோக்கி செல்லும்போது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதாவது அடிக்கடி மாமன்கள் வீட்டு விசேஷங்களுக்கு செல்றது, உடம்படியாக மாமன் வீட்டுக்கு போகிறது, அல்லது மாமன்கள் உங்கள் வீட்டுக்கு உடம்படியாக வர்றது, இந்த மாமன் உறவுகளால் இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு சில பிரச்சனைகள், சங்கடங்கள் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் போது உங்களுக்கு 3வது வீட்டிலே புதன் நட்சத்திரத்திலே குரு உச்சமாக 9ஆம் பார்வையால் சனி பகவானை பரிசுகிறார். ஐப்பசி மாதம் 14 வரை ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அஷ்டமாதிபதி உச்சமாக புதன் நட்சத்திரத்திலே செல்லும் போது உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப நபர்களுக்கோ தாயாருக்கோ அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும், மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். மேலே சொன்ன மாதிரி விஷ ஜந்துக்களால் தேளு, பூரா, நண்டுவகுளி, பாம்பு இதெல்லாம் அடிக்கடி கண்ணுக்கு தென்படும், அடிச்சும் கொள்ளுவீங்க, அது தீண்டவும் செய்யும். உங்களுக்கு அஷ்டமாதிபதி 3வது வீட்டிலே உச்சமாக செல்லும் போது சிலருக்கு உயிர் சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளியில் கொடுத்த பணம் வரவே வராது அப்படின்னு இருந்த பணம் இந்த காலகட்டத்தில் வரும். லாபஸ்தானத்திலே சனி வக்கரமாக செல்லும் போது லாபஸ்தானாதிபதி உச்சமாக நின்று பார்வை செய்யும்போது கண்டிப்பாக பூரிய சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீர்த்துக்கலாம், பூரிய சொத்துக்களை பாகம் பிரித்து கொள்ளலாம், பங்காளி அண்ணன் தம்பி ஒற்றுமை மேலோங்கும், திருமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் உண்டாகும். இப்போ இந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைங்க இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நல்லா படிக்க சொல்லுங்கள். அவங்க விளையாட்டுத்தனமாக இருந்துட போகிறாங்க. பூரிய சொத்துக்கள் பாகம் பிரித்து அதை விற்பனை செய்து விட்டு வேற இடம் போய் சொத்து வாங்கலான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், அல்லது பழைய வண்டி வாகனம், ஒரு டிராவல்ஸ் வச்சிருக்கிறீங்க, பழைய வண்டி வாகனம் இருக்குது, அதை மாற்றலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதிகமான விலைக்கு விற்று நல்ல லாபங்களுக்கு விற்றுட்டு புதிதாக நல்ல இடத்துல நிலம் வாங்கலாம், புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலம் குரு உச்சமாக நின்று பார்வை செய்யும்போது நல்ல லாபகரமாக இருக்கும். மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு இருந்து வந்த நோய் நொடி, வருமான குறைபாடு, மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் கார்த்திகை மாதம் 24 வரை நிவர்த்தி ஆகும். மூத்த உடன் பிறந்தவர்களாக இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவி உண்டு. சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் போது ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம், அதாவது வீடோ வண்டியோ வாகனமோ சொத்துக்களோ ஏதோ ஒன்று விற்கிறீங்க அப்படின்னா திடீர்னு லாபம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில்
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். சனியோடைய வக்கர காலத்தில் திடீர்னு பண வரவை, லாபங்களை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கிறது. 3வது வீட்டிலே குருபகான் உச்சமாக உங்களுக்கு அஷ்டமாதிபதி செல்லும்போது புதிதாக வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், தங்க நகை எடுக்கலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. ஊர் உறவுகள், மதிப்பு மிக்கவர்கள், அரசியல் தலைவர்கள், ரிஷபம் ராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்வாங்க. சனி வக்கரமாக இருக்கும்போது, குரு உச்சமாக பார்வை செய்யும்போது, ரிஷபம் ராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்கள், அரசியலில் இருக்கக்கூடியவர்கள், அரசு வேலையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.